என்னப்பா விஜய் விஷால எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இல்ல கேக்குறேன், அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அவனை போட்டு ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? சட்டு போட்டு விஜய் விஷாலுக்கு காக்கா வலிப்பு வந்துட்டுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு தூக்கிட்டு இந்த கன்ஃபர்மேஷன் ரூம்லயே கூட்டு வந்து அவனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான், அவரை வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்க, விஜய் விஷால் நாங்க வீக் பண்ணிட்டோம்னு சொல்லிட வேண்டியதானே? எதுக்கு வீட்டுக்குள்ள அவனை வச்சு ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க? ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா ஐயா? வீட்டுக்குள்ள வர்ற எல்லாருமே அவனுக்கு நல்லது பண்ண மாதிரி தெரியல, அந்த கண்டென்ட் வச்சு ஒரு மைலேஜ் சேர்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவனுக்கு நல்லது பண்ற யாருமே இப்படி பேச மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவனுக்கு நல்லது பண்ண நினைச்ச ஒரு சில பேர்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ பண்ண தப்புகள்லாம் இப்படி இருக்குது, அதை நீ தான் மாத்தி ஆகணும், கண்டிப்பா நீ தான் மாத்தணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரா வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் என்னதான் பண்ணோம்? இல்ல எனக்கு புரியல, அவன் என்னதான் பண்ணோம்? இப்ப சாச்சன் அவர்கள் வேற இல்லம்மா, சாச்சனா நீ வந்து புரியுதுமா, விஜய் விஷால் மேல உனக்கு பெரிய அக்கறை இருக்கு, அவர் உன்னோட அண்ணன் தான். ஆனா ஒரு அண்ணன் இவ்வளவு பெரிய ஷோல இருக்கும்போது அந்த அண்ணன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு கூட அந்த அண்ணனை பத்தி என்னமா சொல்ற? யூ ஆர் நாட் a lover boy, now you are in a play boy. இந்த பிளே பாய் அப்படிங்கிறது நீங்க ஒரு பட்டத்தை தூக்கி கொடுக்குறீங்களா? அந்த பட்டம் ஒன்று இந்த சீசனுக்கு டைட்டில் இல்லமா, மிகப்பெரிய பட்டத்தை தூக்கி அந்த பையன் கையில கொடுக்குற. இப்ப அந்த பையன் வெளியே எப்படி தெரியும் தெரியுமா? அந்த பையன் ஏதோ 2 பேருக்கான லைஃப் அழிச்ச மாதிரி தெரியும், 2 பேர் லைஃப் அழிச்சு நாசமாக்கி இன்னும் 2-3 பேர் லைஃப் அழிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்க மாதிரி தெரியும். எதுக்கு இப்படி போட்டு நீங்க காட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. அவனை காலையிலே எனக்கு தெரிஞ்சு சுனிதா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, அடுத்த ரியா வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க, இப்போ நம்ம சாச்சன் அவர்கள் வந்து அட்டாக் பண்றாங்க. சாச்சன் என்ன சொல்றீங்க? நீ வந்து ஏமாத்திட்ட, நீ என்னதான் இருந்தாலும் ஸ்பேஸ் கொடுத்துருக்க கூடாது, 2 பேர்ட்ட நீ அப்படி பழகலாம், தர்ஷிகாட்ட அப்படிதான் பழகணும், அதுக்கப்புறம் அன்சிதாட்ட பழகுற, 2 பேர்ட்ட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் நீ அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தனால தானே அவ்வளோ தூரம் அவங்களோட க்ளோஸ் ஆனாங்க. அப்போ நீ தானே ஹோப் கொடுத்துருக்க. சொல்ல போனா நீ 2 பேரை லவ் பண்ணிருக்க, நீ லவ் பண்ண மாதிரி தான் ஆயிட்டு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், இதுக்கு நீ தான் இதை தீர்த்துக்கணும், இதை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் விஷால் என்ன பண்ணும்? இப்போ நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு கண்டென்ட் கொடுத்துட்டீங்களா, இது வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி அவன்கிட்ட கேட்குறீங்களா? இதுக்கு ஆன்சர் உங்ககிட்ட என்ன இருக்கு? வீட்டுக்குள்ள வந்து கேட்ட அந்த 3 பேர்கிட்ட ஆன்சர் என்ன இருக்கு? இதை வந்து அவன் எப்படி தீக்கலாம்? விஜய் விஷால் இந்த விஷயத்தை எப்படி தீக்கலாம்? வீட்டுக்குள்ள நீங்க வந்து இப்படி சொல்ல அதுக்கு அவன் உட்கார்ந்து ஃபீல் பண்ணா அதுக்கான தீர்வு கிடைச்சிருமா? இல்ல நீங்க இப்படி சொல்ல இந்த கன்ஃபர்மேஷன் ரூம் திறந்துக்கிட்டு என்ன விட்டுருங்க பிக் பாஸ் சொல்லிட்டு பிக் பாஸ் போய் அழுதா தீர்வு கிடைச்சிருமா? இல்ல அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்னு சொல்லி கேமரா முன்னாடி போய் அழுதா தீர்வு கிடைச்சிருமா? என்ன பண்ணா தீர்வு கிடைக்கும்? இதுக்கு ஆக்சுவலா நீங்க क्वेश्चनல கேக்குறீங்களாப்பா, என்ன பண்ணா தீர்வு கிடைக்கும்? யாரா ஒருத்தர் அவங்க கிட்ட போயிட்டு நீ இப்படி பண்ண தப்பு, இப்படி பண்ணத சரி பண்ணி யாரா சொல்றீங்களா? அப்ப 3 பேருமே அந்த விஷயத்தை வச்சு மைலேஜ் தானே தேடுறீங்க. ஆனா கேட்டா என்ன சொல்லுவீங்க? 3 பேருக்கும் அவன் மேல அக்கறை இருக்க மாதிரி சொல்றீங்க. அக்கறை இருக்க யாருமே இப்படி பேச மாட்டாங்க. அக்கறை இருக்க ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க, விஜய் விஷாலுக்கான ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்தாங்க. அந்த பொண்ணு எவ்வளவு மெச்சூர்டா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப மெச்சூர்டா, நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ண தப்பு தான், ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, அது நம்ம சைடு தான் தப்பு இருக்கு, அதை நம்ம தான் சரி பண்ணோம், கண்டிப்பா நீங்க சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு மெச்சூர்டா பேசுறாங்க. சௌந்தர்யா மேட்டர் எடுத்து, சௌந்தர்யா நீங்க அப்படி பேசிருக்க கூடாது, அவங்க உங்ககிட்ட அப்படி பழகல, நாங்க பார்த்தோம், நீங்க சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு மெச்சூர்டா கொண்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க 3 பேர் வந்து ஒரு மொட்டை ஒரு விஷயத்தை போட்டு போயிருக்கீங்களா? தர்ஷிகாட்ட நீ அப்படிதான் பழகுன, அதுக்கப்புறம் அன்சிதாட்ட அப்படிதான் பழகுன, அப்ப நீ வந்து ஒரு பிளே பாய், நீ என்ன பண்ண போறியோ அதை பண்ண அப்படின்னா அவன் என்ன பண்ணும்? அதுக்கு ஆன்சர் கொடுங்க. இப்ப என்னங்க பண்ண முடியும்? விஜய் விஷாலா ஒண்ணுதான் பண்ண முடியும், பண்ணிட்டான், ஒரு பிரச்சனை வந்துட்டு. இப்ப எனக்கு தெரிஞ்சவன் 2 பேரை ஏமாத்தல, அவன் சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒருத்தரை ஏமாத்துற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. தர்ஷிகா கிட்ட பழகுனது ஒரு கொஞ்சம் க்ளோஸா தான் பழகுனா, நான் அவனை வந்து இங்க நியாயப்படுத்தவே விரும்பல, அவன் க்ளோஸா தான் பழகுனா. பழகி முடிச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட வெளியே போற வரைக்கும் நல்லா ஜாலியா பேசினவன், வெளியே போனோடனே அன்சிதாட்ட கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டான். க்ளோஸ் ஆகி அன்சிதாட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை பேசிட்டான். சோ இப்ப பார்க்க போனா தர்ஷிகாவை ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அது சரி. இது இப்ப என்ன பண்ணும் அவன்? இதை எப்படி சரி பண்ண முடியும்? வெளியே போய் தர்ஷிகா முன்னாடி பேசி தானே சரி பண்ண முடியும், தர்ஷிகா முன்னாடி பேசி தானப்பா சரி பண்ண முடியும். இப்போ நீங்கெல்லாம் வந்து இப்போ விஜய் விஷால நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு சொன்னா சரியாயிருமா? இல்ல நீங்கெல்லாம் இப்படி சொன்னோன்னா இந்த விஷயம் சரியாயிருமா? அதுக்கான தீர்வு என்ன? இப்ப எனக்கு புரியல. இப்ப நீங்களாம் வந்து டப்புன்னு அவனை பார்த்து பிளே பாய்ன்னு சொன்னோன்னே அவன் உடஞ்சி உட்கார்ந்து அல்றத பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்களாம் ஆக்சுவலா ஏதோ சேர்ந்து ஒரு பிளான் போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச நான் இந்த விஷயத்த ஒரு 3 சைடா உட்கார்ந்து பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 சைடா உட்கார்ந்து பாக்குறேன். ஒன்னு, விஜய் விஷால இப்படியே அடிச்சு உடச்சி அவனை அப்படியே உட்கார வச்சு அவன் மேல ஃபுல்லா கெட்ட பேர்களை போட்டு மக்கள் மத்தியில் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவா கொண்டு வந்து இந்த சாட்டர்டே சண்டே அவனை வெளியே எடுத்துடணும். ஏன்னு கேட்டுக்கோங்க, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் பிளானு. டாப் 5க்கான ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. விஜய் விஷாலுக்கு கடந்த வாரத்துல இருந்து சரியான ஓட்டுகள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இப்ப ஆர்னோ கூட ஒன்று சொல்லியிருப்பாரு, அந்த 45 நிமிஷம் நீ சாப்பிட்டது வேற லெவல்ல பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபேட்மேனர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 45 நிமிஷம் உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அவன் பண்ண தப்புகள் எல்லாம் மறைச்சி ஒரு மாதிரி அவனுக்கு நல்ல பேரை கொண்டு வந்துச்சு. ஓகேவா? நல்ல பேரை கொண்டு வந்துட்டு ஓட்டுகளும் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அவன் டாப் 5ல வரப்போறான். அவ்வளோ ஓட்டுகள் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஜாக்லின்லாம் பயங்கரம், ஜாக்லினை விட விஜய் விஷாலுக்கு ஓட்டுகள் இருக்கு. ஓகேவா? அந்த வகையில அவன் டாப் 5ல வரக்கூடாது. எப்படி அவன் டாப் 5ல வரக்கூடாது? அவனை எப்படியாச்சும் டாப் 5 விட்டு இறக்கணும். ஏன்னா அவங்க ஒரு ஆர்டர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆர்டர்
அந்த ஆர்டர் பிளான் பண்றதுக்கு ஏதோ ட்ரை பண்றாங்க எனக்கு தோணுது. இப்போ இப்படி அடிச்சு மக்கள் மத்தியில விஜய் விஷால் அப்படி காட்டிக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு விஜய் விஷாலுக்கு லோவாகி இந்த வாரம் வெளியே கிளம்பிடுவான். கண்டிப்பா இந்த வாரம் அவனுக்கு ஓட்டுகள் வர வெளியே கிளம்பிடுவான். ரெண்டாவது இல்ல இது சேனல் வித்தியாசமா பிளான் பண்றாங்களா, இப்படி அடிச்சு அவன் எமோஷனல் ஆகும்போது மேபி சிம்பத்தி ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா எனக்கு அப்படின்னு தோணுது, சிம்பத்தி ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறாங்களா? அந்த சிம்பத்தி ஓட்டுகளை வச்சு ஈஸியா அவனை டாப் 5ல கொண்டு நிப்பாட்டிடலாம். ஏன்னா எனக்கு 2 வகையா தோணுது, இவனை டாப் 5ல வைக்க கூடாது, மேபி சிம்பத்தி ஓட்டுகள் எடுத்து டாப் 5 கொண்டு வர ட்ரை பண்றாங்களே, 2 வகையா தோணுது. அடுத்த கட்டமா மூணாவதா பணப்பெட்டி. பணப்பெட்டியை பொறுத்தவரைக்கு எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள பயங்கர போட்டி போயிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி வந்து அந்த பணப்பெட்டியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பவித்ரா ஒன்று ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, பணப்பெட்டியை இப்போ நீங்க எடுப்பீங்களா, அதுக்கு நீங்களும் டஃப் கொடுப்பீங்களான்னு சொல்லி ஒன்று கேட்டிருப்பாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு பணப்பெட்டிக்கு பவித்ரா ரெடியா இருக்காங்க. நேற்று நம்ம கவனிச்சோம், நேற்று வீட்டுக்கு வந்து இந்த பழைய போட்டியாளர்கள் ஒரு 8 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் படிச்சு முடிச்சோம், அடுத்த செகண்டே ரிஃப்ளெக்ஸ் பண்ணாங்க பவித்ரா, அப்ப பணப்பெட்டி வைக்க மாட்டீங்களா, எப்பதான் பணப்பெட்டி வைப்பீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சோ பவித்ரா பணப்பெட்டி எடுக்க ரெடியா இருக்காங்க. சோ பணப்பெட்டிக்கு பயங்கர போட்டி போயிட்டு இருக்கு. பணப்பெட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்ல ஒரு நாள் தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்த வாரம் சொல்லி யாரோ உருட்டிட்டு இருக்காங்க போல. எனக்கு கிடைச்ச அப்டேட் படி இந்த வாரம் தான், இந்த வாரத்தோட கடைசியில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு நாள் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி மிட் வீக் எலெக்ஷன் இருக்கும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த பணப்பெட்டி வச்ச அப்புறம் மிட் வீக் இருக்காது. ஏன்னா வீட்டுக்குள்ள இப்போ மிட் வீக்னு சொல்லிட்டாங்க. ஸோ மிட் வீக்னு சொன்னனால வீட்டுக்குள்ள இருக்க நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து மிட் வீக்னு சொல்லிட்டாங்க, நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்போ பணப்பெட்டி எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு பணப்பெட்டி மைண்ட்ல இருப்பாங்க. ஸோ பணப்பெட்டியை மிட் வீக்கு அப்புறம் வச்சாதான் கரெக்டாக இருக்கும். மிட் வீக்கு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு வெளியே போயிடுவான். ஸோ எவிக்ஷன் ஆர்டரில் நிறைய சேஞ்சஸ் வரும், டாப் 5 ஆர்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ மிட் வீக் வச்சுட்டு தான் அடுத்த பணப்பெட்டி வைப்பாங்க. அந்த மிட் வீக்ல யாரை தூக்க போறாங்க, அதுல பவித்ரா தூக்க போறாங்களா, அருணை தூக்க போறாங்களா, ஜாக்லினை தூக்க போறாங்களா, விஜய் விஷாலை தூக்க போறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மிட் வீக்கை பொறுத்து தான் பணப்பெட்டி இருக்க போகுது, பணப்பெட்டியை பொறுத்து தான் வீக்கெண்ட் எபிசோட் இருக்க போகுது. மூணு எவிக்ஷன் இருக்கு இந்த வாரம், 3 எவிக்ஷன் இருக்கு. என்ன முறை சொல்றேன்னா இருக்குப்பா, இருக்கு. பணப்பெட்டி ஒன்று இருக்கா, மிட் வீக் ஒன்று இருக்கா, வீக்கெண்ட் ஒன்று இருக்கா, 3 எவிக்ஷன். அடுத்த வாரம் டாப் 5, அந்த அடுத்த வாரம் அந்த 5 பேரும் டாப் 5 அப்படியே உள்ள சர்வே ஆகி கடைசி நாட்கள் அந்த ஃபினாலே போய் நிற்பாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது விஜய் விஷால் இப்படி எதுக்கு லோ பண்ண ட்ரை பண்றாங்க? விஜய் விஷால் அல்றான், என்ன அவ பிளே பாய்னு சொல்லிட்டா, வெளியே ரொம்ப தப்பா போயிருக்குன்னு சொல்றான், நான் என்னடா பண்ணேன்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதில் முத்துக்குமார் தான் பயங்கரமா ஒரு வார்த்தை சொல்றான். அந்த வார்த்தை உண்மையாவே செம்மையா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணாலுமே அது தப்போ சரி எல்லாமே நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு வருதா, கண்டிப்பாக நீ தான் ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணு. ஓகேவா, அதை விட்டு நம்ம இப்படி உடஞ்சி உட்காந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல, கண்டிப்பாக நீ ஃபேஸ் பண்ணுவேன், அதை ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் நாங்களும் சொல்கிறோம், அவன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் ஒரு 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 வெளிப்படையாக ஒரு அப்பாலஜிஸ் இல்லாமல், இல்லை வெளிப்படையாக தர்ஷிகாட்ட போய் பேசாமல் ஒரு சீன் இல்லாமல் இருந்துச்சுன்னா சரின்னு சொல்லலாம். இந்த ஷோக்குள்ளே இவனை தான் முடியும். அவன் சொல்லிட்டான், வெளியே போய் பேசிக்கலாம், வெளியே போய் நான் பேசுறேன், இதை தான் நான் பண்ணேன், அன்சிதாட்ட மட்டும் தான் நான் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தேன் அப்படி சொல்லிட்டான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணும்? இப்போ எனக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ண எதுவுமே இல்லை ப்ரோ. எனக்கு அவன் சப்போர்ட் பண்ண எதுவுமே இல்லை. அவனை வர்ற எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, டம அடிச்சு. அவன் ஓகேப்பா, அவன் தப்பு பண்ணிட்டான்பா, புரியுதுப்பா, ஓகே புரியுது, இல்லைன்னு சொல்ல. அவன் என்ன பண்ணணும், அதுக்கான தீர்வு இல்லைல்ல, அதுக்கான தீர்வு வெளியே இருந்தால் தானே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அவன் மேலே அக்கறை இருக்க நீங்கள் எப்படி பேசலாம் தெரியுமா? நீ பண்ண தப்பு விஷாலு, நீ பண்ண தப்பு விஷாலு, நீ 2 பேரோட பேசியிருக்க கூடாது. கண்டிப்பாக நீ வெளியே வந்தோ இல்லை அடுத்த நீ தர்ஷிகா அன்சிதா 2 பேரையும் மீட் பண்ணா கண்டிப்பாக உன் சைடில் உள்ள விஷயத்த நீ பேசி ஆகணும். கண்டிப்பாக நீ பேசு சரியான்னு சொல்லி சொன்னா அது வேற. ஆனால் வந்து இருந்துட்டு நீ பண்ண தப்பு பண்ணிருக்கூடாது, நீ வித்தியாசமாக போயிட்டு இருக்க, கெட்ட பையன் ஆகிட்டு இருக்க, நீ நல்லாவே இல்லை அப்படி சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணும்? அவன் என்ன பண்ண முடியும் வீட்டுக்குள்ள உட்காந்து? ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அந்த பிளான் என்ன மாதிரி ஆக போது, எப்படி சக்ஸஸ் ஆகும் போது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏன் ஐடியாவில் மிட் வீக்கில் எனக்கு தெரிஞ்சு அருணோ, எனக்கு தெரிஞ்சு மிட் வீக் வந்து அருண் தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். மிட் வீக்கில் அருணோ இல்லை பவித்ராவை தூக்கிடுவாங்க. அப்படி அருண் பவித்ராவை தூக்கிட்டாங்கன்னா பணப்பெட்டி கண்டிப்பாக விஜய் விஷாலுக்கு போயிடும். பணப்பெட்டி விஜய் விஷால் எடுத்துட்டான்னா அடுத்த வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஜாக்லின் அருண் 2 பேர் தான் இருக்காங்க. அதில் ஜாக்லின் அருண் இந்த 2 பேரில் யாரை தூக்குவாங்க? தீபக் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா, தீபக் தூக்க மாட்டாங்க. தீபக், சௌந்தர்யா, முத்துக்குமரன், ரயான் இந்த 4 பேர் இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ இந்த 4 பேர் ரிலீஸ் ஆக மாட்டாங்க. அந்த 5வது மட்டும் தான் போட்டி போயிட்டு இருக்குது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் அருண் ஜாக்லின் அப்படின்னு வரும்போது ஒரு அன்ஃபேர் எக்ஷன் வச்சா இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜாக்லின் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அருணை கூட தூக்கலாம், தெரியல. ஏன்னா அது அப்போ எப்படி நடக்கும்னு தெரியலனா, போன சீசன் சேம் இதே மாதிரி இந்த பணப்பெட்டி அப்போ தான் விசித்திரா மேம் தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு அன்ஃபேர் எக்ஷனாக தான் இருந்துச்சு, ஓட்டுகள் இருந்துச்சு, இருந்துமே தூக்குனாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. விஷால் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட ஆன்சர் இருந்தால் கமெண்ட்ல